அது பள்ளம் கம்மி. டே 4 ஆகாவளி வேலை செய்கிறதுக்கு கேஷனும் நானும் கிளம்பி வந்துட்டோம். நேற்று பிடிச்ச புழு அப்படியே இருக்குதுங்க. ஏன்னா நேற்று மீனே பிடிக்கல. ஏன்னா அவங்க வலை விட்றாங்க, இவங்க வலை விட்றாங்க. மீன் மாட்டும் பிடிக்கலாம் கிடைக்கலான்னு சொல்லி அங்கே இந்த கரைக்கு போகிறது அந்த கரைக்கு போகிறது சுற்றிக்கிட்டே கிடந்தோம். மீனும் பிடிக்கல, ஒரு டேஷும் பிடிக்கல. அப்புறம் இன்றைக்கி கிளம்பி வந்திருக்கோம். என்ற சில விளையாட்டம் கிடக்குது. இது ஃபஸ்ட்டு தூண்டில் வந்து போட்டாச்சு. கொஞ்ச நேரம் ஆகாவளி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு தூண்டில் வந்து போட்டுருக்குறோம். அங்கே இருக்குது, இந்த இடத்துல வெளிலே தெரியுது, அங்கே இருக்குது. பார்ப்போம், ஏதாவது கடிச்சு எடுத்துகிட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன். ஒரு குட்டி மீன் மாட்டிருக்குது, பார்த்தா தெரியுமா? குட்டி ஒரு பட்டை கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இப்போ தான் ஒரு பட்டை குட்டி பிடிச்சிருக்குறோம். விட்டுறதுல கேஸ்வா கிட்டத்தட்ட ஒரு 15 தண்ணி பிடிச்சி கொஞ்சம் இது பண்ணி 15 நிமிஷம் உட்காந்துருந்து கிட்டத்தட்ட ஒரு எகிரி விழுந்துட்டு போகிற வெளியே. ஆமாம், சரி வை பின்னாடி. ரொம்ப வச்சின்னா எகிரி சரி இந்த பாரு எகிரும். கொஞ்சம் ஊற்று எகிரி தண்ணி விழுந்துடும். நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே போராடிச்சு. மீன் ஒன்று கூட விழுவல. அந்த தானே பிடிச்சிட்டு இருந்தோம். ஒரே ஒரு மீன், பட்டை மீன் பிடிச்சோம். அப்புறம் கிளம்பியாச்சு. இப்போ வந்து இவத்துக்கு வந்து ஒருத்தர் 2 பேர் அந்த ஸ்டிக்கி வச்சு மீன் பிடிச்சிட்டு இருக்காருன்னு ஒருத்தர் வந்து அந்த வலை விட்ருக்காரு. பார்ப்போம் எப்படி பிடிக்கிறாங்க என்னன்ட்டு. ஸோ பார்க்கலாங்க. அங்கே ஒருத்தர் ராடு வச்சு கேஸ்டிங் பண்ணிகிட்ருக்காரு. என்ன ரேட்டு இதெல்லாம் கேட்டு நம்மளும் வாங்கி இது பண்ணுவோம். அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் கேஸ்டிங் பண்ணிகிட்ருக்காரு அந்த ராடு வச்சு. பார்க்கலாம் எப்படின்ட்டு. எதாவது மீன் பிடிச்சிங்களாங்கண்ணா? நான் எதாவது மீன் பிடிச்சிங்களா? அவரிங்களா? ஓ, அவரி பிடிச்சிருக்காருங்க. சூப்பருங்க. நாம் தூண்டியில் வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் ஒன்றும் பிடிக்கல. இது பாருங்க, நீட்டாக கேஸ்டிங் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா பிடிச்சிக்கிறாருங்க பாருங்கள். தூக்கி வீசினார் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட. வாவ், சூப்பராக இருக்குதுங்க. இது ஒரு 3/4 கிலோ வருமாங்கண்ணா? என்னங்கண்ணா? 1 கிலோங்களா? ஓகே ஓகேங்கண்ணா. வாவ், சூப்பராக இருக்குதுங்க. அவரி பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்காருன்ட்டு. அவரியே பிடிச்சிருக்கிறாரு. ஆமாம், நம்ம பட்டை குஞ்சு கூட பிடிக்கும். நான் அது இல்லைங்க சார், நான் தான் பார்த்தேன்ல வீடியோ. இப்படி தாங்க அது பேர் என்ன கேஸ்டிங் பண்ணுறாங்க. அப்படியே இழுத்துட்டு வராங்க. ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அப்படியே மாட்டிட்டு வந்துடுது. பாருங்க, கேஸ்டிங் பண்ணுறாருங்களா, எங்கே போய் விழுது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 அடி இருக்குமாங்கண்ணா. இப்போ விழுந்தது 50ங்களா? அதில் காமிக்குங்களா? அங்கே பாருங்கள், இப்போ ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. போயிடுச்சிங்களா? போயிடுச்சா? இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைக் ஆச்சு, மாடிச்சு போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க பிடிக்கணும். ஸ்டிக்கு என்ன ரேட்டுங்கண்ணா? 1500ங்களா? இப்போ 2500 மொத்தம். இதுங்கண்ணா இந்த தவக்கில் இங்கே பாருங்கள். ஓகே ஓகே, இங்கே பாருங்கள் வருது பார்த்தீங்களா? வந்துடுச்சா? இப்போ வந்து இதுதானே ஃபோட்டோ எடுத்துக்கணும். இதுதான் தவக்கில் போமா எங்க ஆழத்தில் பிடிக்க முடியாதா? என்ன சரி சரி சரி. இது எத்தனை அடி ராடுங்கண்ணா? 6 அடி. ஓகே ஓகேங்கண்ணா. எப்படி சொல்லி கொடுங்கண்ணா, எப்படி பிடிக்கிறேன். நாங்களும் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறோம். லேட்டாக உங்களை கற்றுக்கிறதுக்கு இல்லை எப்படிங்கண்ணா? அதான். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. ஓ, வெயிட்டுக்கு அவ்வளோதாங்க போட்டாருங்க. பாருங்க, இது பேர் கேஸ்டிங். இப்படி போடுறது பேர் கேஸ்டிங் பண்ணி இப்போ ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். அடிச்சதுன்னா இழுக்கணும். அது தெரியுங்களா நல்லா? அதாங்கண்ணா, நல்லாவே தெரியும். அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அப்படி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணுங்கண்ணா. அதாங்கண்ணா. போட்டார் பாருங்க. காமிக்குங்களா இப்போ எவ்வளோ மீட்டர்னு? இல்லை ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம இது பண்ணுறது தான். மாட்டிச்சா? அடிச்சுது. அதான் அந்த ஃபீலு தனியாக தெரியும். அதாங்கண்ணா. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்ததுலேருந்தே ஒரு 4 தடவை கேஸ்டிங் பண்ணிக்கிறாரு. இன்னும் பார்க்கலாம். 2 தடவை அதில் அடிச்சிருக்கு. இன்னும் மாட்டில் பார்க்கலாம் எப்படி வெயிட் பண்ணி. ஓ, சிக்கி போட்டுக்கும்.
ஓட நம்ம விடும்போது விரல் எடுக்கணும். இருக்கணும் அதுலயே. ஓகே ஓகேங்கண்ணா. ஓ இங்கே கை வச்சு தான் நிறுத்த முடியுமா? ஓ இங்கே வச்சு தான் எடுத்துலாம் போய்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இல்லைன்னா சிக்கல் இருக்கும். ஓ இத்தனை வேலை இருக்குது இதில். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்கண்ணா. நீங்கள் எத்தனை வருஷமாங்கண்ணா இதில் பிடிக்கிறீங்க? அதான் சும்மா நம்ம ஃப்ரெண்டு தான் பிடிச்சிட்டு இருக்காரு. சரி 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 சரிங்கண்ணா. அப்படியே பழகு. அதான் ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. ஓ தோக்கல் மாதிரி. செம்ம அடிப்பாரு. அதான் அதாங்கண்ணா. விக்னேஷன் இங்கே ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. பிடிச்சலாம். நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? ஓகேங்க நாங்கள் திருவாண்டிப்பட்டிங்கண்ணா. இங்கே அப்பா போயிடுச்சு. அதாவது காற்றுக்கு தள்ளிட்டு போயிடுச்சு. அதாங்கண்ணா. ஓ இப்போ காற்றுக்கும் அப்படியே தள்ளிட்டு போவோம். காற்று அடிக்காமையும் இருக்கணும். அதான் கல் மேலே இருக்கு. இப்போ என்ன அந்த கல்லுக்கு போய் போக முடியாதுங்களா ஆளுங்களே நடுவில்? இப்போ அந்த கல்லுக்கு ஓ ஓ ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. அதான் 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 தண்ணிக்குள்ள இறங்கி அனுப்பக்கூடாது. தூரத்தில் இருக்கிறத மட்டும்தான் தூக்க முடியும். ஓஹோ வந்துடுச்சு. இப்போ ஒன்று கேஸ்டிங் பண்ணார், ஒன்று கடிக்கிற மாதிரி வந்துச்சு, அப்படியே போயிடுச்சு. மறுபடியும் எடுத்து தான் இது பண்ணணும். போட்டாருங்க போயிடுச்சு. ஒரு வந்துகிட்டே இருக்குது. அது தண்ணி தண்ணி சாரில் என்னங்க அதான் காற்றுக்கு அப்படியே போகுதுங்கண்ணா. எல்லாருக்கும் ஒரு மீன் கிடக்குது இல்லை கண்ணா கூட. காலையில் வந்தால் இன்னும் செம்ம அதான் அதான் அதாங்க. துரத்திட்டு வருங்க. அதான் அதான் அதாங்கண்ணா. பதுங்கிட்டு துரத்திக்கிட்டே வரும். அதான் அதான் அதாங்க. துரத்தி விளாடு. அண்ணா வந்து ஒரு இடத்துக்கு கரெக்டாக எய்ம் பண்ணார். அங்கேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கேஸ்டிங்க்கு அப்புறம் இப்போ தான் போய் அங்கே விழுந்திருக்கு. பார்க்கலாம் மீன் அடிக்குதா இல்லையான்ட்டு. ஏன்னா அங்கே வந்து நிறைய விளாண்டுக்கிட்டே இருக்குது மீன். ஸோ பார்ப்போம். இந்த ஸ்பாட் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கிறோம். ஏன்னா அந்த பக்கம் நிறையா விளாண்டுட்டே இருக்குது. மீன் பார்த்தாலே தெரியும் அடிக்குது. அதனால் கொஞ்சம் இங்கேருந்தே நம்ம வந்து இது பண்ணுறோம். இடத்த மாற்றிட்டோம். ஒரு 50-60 அடி வருங்களா இது போட்டதுங்கண்ணா? ஓகே ஓகேங்கண்ணா. ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கரெக்டாக 140 130 அந்த மாதிரி சொல்லாரு. ஏதோ மீட்டருக்கு இது இருக்கும்னு நினச்சேன் நான். ஓ அதான் 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 அதாங்கண்ணா. அதான் அதான் அதாங்கண்ணா. ம் 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 சரி 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 சரிங்கண்ணா. ரெடி ஆகிட்டார் அங்கே பாருங்கள். இப்போ ஒரு கேஸ்டிங் பண்ணோம். ஏன்னா அங்கே மீன் அடிச்சதை வச்சு அதை தாண்டி கேஸ்டிங் அடிக்கலிங்களா மீனா? இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 கேஸ்டிங் பண்ணியிருப்பார். மாட்டவே இல்லை எங்கேயுமே. ஸோ அதனால் இப்போ வந்து இடத்த வந்து மாற்றியாச்சு. மீனும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்க்கலாம் இங்கேனாச்சும் ஏதாவது கடிக்குதான்ட்டாங்களா. எதுவுமே கடிக்கல. ஒன்று ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கடிச்சிது. அப்புறம் வந்துட்டு மறுபடியும் எதுவும் டச்சே பண்ணல. பார்க்கலாம். இப்போது இடத்த மாற்றிருக்கோம்.